Hello viewers, welcome to TNPSC Shortcuts by Deepa. So இந்த வீடியோவில் நம்ம பாலிட்டிக்கான 24 days challenge தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்னங்க 24 days சேலஞ்ச், எதுக்காக 24 days அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெசன்ஸ் வந்து எந்த அளவுக்கு உங்களால் ஃப்ரீயாக வந்து படிக்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம ஸ்கெடியூல் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது யாருக்கு அப்ளிகபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போய்கிட்டே நான் வந்து படிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி பீப்புள்ஸ்க்கும் சரி, நான் வந்து ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் தான், ஆனால் நான் வந்து தமிழும் படிச்சுட்ருக்கேன், மேக்ஸும் படிச்சுட்ருக்கேன், ப்ளஸ் நான் ஜிஎஸும் படிக்கிறேன். ஸோ ஜிஎஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பேட்டர்ன் யூஸ் ஆகும். இல்லை ஆல்ரெடி நான் ஜிஎஸில் வந்து ஒரு யூனிட் கவர் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஸோ இன்னொரு யூனிட் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு ஆடட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கெடியூலில் நீங்களாவே கையில் எடுத்து வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா படிக்கலாம். ஸோ அந்த ஸ்கெடியூல் எங்கே கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராம் லிங்க் இருக்குது. ஸோ அந்த டெலகிராம் லிங்க் வந்து எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, டெலகிராமில் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் பை தீபா அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராம் சேனல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அங்கே ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எடுத்து பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுட்டு ரெகுலராக இந்த டேட்டில் என்ன லெசன் இருக்கோ அதை நீங்களே படித்து ஃப்ரீ டெஸ்ட் ஏதாவது அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். இல்லை நீங்களே வந்து உங்களை செல்ஃப் எவால்வேட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த டேட் படி நீங்கள் பேட்ச் வந்து ஏதாவது கொண்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தாராளமாக நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு லெசன் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல், ஒன் லைனர் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வந்துடும். இப்போ டே 1 அதாவது February 15 நம்மளோட பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லெசன் வந்து உங்களுக்கான கிளாஸ் இருக்கும். ஸோ 3 லெசனுமே ரொம்ப சின்ன தான், 6th 7th ரொம்ப சின்ன லெசன்ஸ் தான் இருக்கும். அதிகபட்சம் ஒரு 4 பக்கம், அதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 பாயிண்ட்லேருந்து 8 பாயிண்ட் தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு பாடத்துக்குமே. சரிங்களா? அது எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து, ஃப்ரெஷர்ஸ்க்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணுமோ அதே போல் சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம் நம்ம பேட்ச்லேயே. ஓகேங்களா? ரெக்கார்டட் கிளாஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். அண்ட் அதுக்கு ரிலேட்டடான ஒன் லைனர் ஸ்டடி மெட்டீரியல் லெசன் வைஸ் கொடுத்துருவோம். இப்போ 3 லெசன்னா 3 லெசனுக்குமே தனித்தனியாக தான் உங்களுக்கு ஒன் லைனர் ஸ்டடி மெட்டீரியல் கொடுப்போம். நீங்கள் எப்போ படித்தாலும் நீங்கள் ஃப்யூச்சர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் அந்த February 15 சாயந்தரம் ஈவினிங் வந்து உங்களுக்கு டெஸ்ட் கொஷின் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நம்ம ஷேர் பண்ணுவோம். அந்த டெஸ்ட் கொஷினுமே இந்த 3 லெசனும் சேர்த்து ஒரே தான் 50 கொஷின் 100 கொஷின் அப்படி இருக்காது. இப்போ லெசன் 1லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் லைன் பை லைன் நமக்கு தேவையானது கேட்க முடியுமோ அந்த மாதிரி உங்களுக்கு கேட்டிருப்போம். அதே போல் லெசன் 2க்கு தனியாக வரும். அதே போல் இந்த 6th செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய லெசன் 1க்கு தனியாக வரும். ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல், ரெக்கார்டட் கிளாஸஸ், டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு லெசன் வைஸாக கிளியர் கட்டாக வந்து உங்களுக்கு தனித்தனியாக வந்துடும். ஸோ இன் ஃபியூச்சர் பர்பஸ் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதோ இல்லை ஃப்ரெஷ்ஷாக கொஞ்ச நாள் கேப் விட்டு நான் மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நினச்சாலோ உங்களுக்கு எல்லாமே பக்காவாக லெசன் வைஸ் இருக்கும். நீங்கள் ஈஸியாக டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம், எடுத்து ரிவிஷன் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் நான் பேட்ச் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து நான் சொல்கிறேன். ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது, ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ February 15 நம்ம பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் என்ன 3 லெசன் இருக்குன்னு பார்த்தாச்சா? ஸோ அடுத்தது டே 2 வந்து பார்த்திங்கன்னா Feb 16 அதில் வந்து 6ஆம் வகுப்பு 2வது பருவம் லெசன் 2ம், 6ஆம் வகுப்பு 3வது பருவத்தில் இருக்கக்கூடிய லெசன் 1 and 2 டெஸ்ட் இருக்கும். ஸோ 6th 7th நான் முன்னாடியே சொன்னது போல் டேட்டாஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஈஸியாக வந்து உட்காந்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் போதுமானது. அடுத்தது டே 3 வந்து Feb 17 நடக்கும். 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்க 2 பாடமும் 7ஆம் வகுப்பு 2வது பருவத்தில் இருக்கக்கூடிய முதல் பாடமும் மட்டும் படிக்க போகிறீங்க. அடுத்து டே 4 வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் வகுப்பு 3வது பருவத்தில் இருக்க 2 லெசனும் 8th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 8வது பாடம் பாலிட்டிக்ஸ். அந்த பாலிட்டிக்கு எதுக்குங்க வந்து 8வதுல ஹிஸ்ட்ரின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாடம் நமக்கு எல்லா யூனிட்டுக்குமே கவர் ஆகும். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான பாடம். ஸோ இதை முதல்ல நம்ம படிக்கும்போதே ஒரு இடத்துல நம்ம படித்து முடிச்சிட்டோன்னா மற்ற யூனிட்ஸ் படிக்கும்போது நீங்கள் ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால் இது 3மே இங்கே படிக்கிறோம். ஸோ இந்த 2 லெசன் ரொம்ப சின்ன பாடம், உட்காந்திங்கன்னா ஒரு ½ an hour கூட இது உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ அதனால் தாராளமாக 8th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 8வது லெசனும் நீங்கள் படிக்கலாம். அதுவுமே சின்ன பாடம் தான். சரிங்களா? அடுத்து 8th ஸ்டாண்டர்ட் எல்லாமே சிவிக்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு பாடம் தான் படிக்க போகிறோம். டேட்டா சொன்னால் அவ்வளோ அதிகமாகலாம் இருக்காது. பட் இருந்தாலும் ஃப்ரெஷராக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக படித்தா நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அதுக்காக. ஸோ வேலைக்கு போய்கிட்டே படிக்கிறவங்களுக்குலாம் ஒரு நாளைக்கு ஒரு லெசன்றது கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ 5வது நாள் வந்து Feb 19 என்ன பண்ணுறோம், 8th சிவிக்ஸில் லெசன் 1, அடுத்து 20ஆம் தேதி 8th சிவிக்ஸில் லெசன் 2 படிக்கிறோம். அடுத்து 21ஆம் தேதி 8th சிவிக்ஸில் 3வது லெசன், 22ஆம் தேதி 4வது லெசன், 23ஆம் தேதி 7வது லெசன் வந்து படிக்கிறோம். 5வது பாடமும் 6வது பாடமும் நமக்கு பாலிட்டிக்கு தேவையில்லை. அதனால் ஸ்ட்ரைட்டாக எங்கே போயிடுறோம், Feb 23ஆம் தேதி 7வது பாடம் படிக்கிறோம். அடுத்து 24ஆம் தேதி 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய லெசன் 1 வந்து படிக்க போகிறோம். 25ஆம் தேதி 2வது லெசன், 26ஆம் தேதி 3வது லெசன், 27ஆம் தேதி 4வது லெசன், 28ஆம் தேதி 5வது லெசன். ஸோ 9th இருக்க மொத்தம் 5 லெசனுமே நம்ம கவர் பண்ணிடுறோம். அடுத்து
10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நம்ம சாலிடாக 2 நாள் வந்து டைம் எடுத்துக்கிறோம். இப்போ Feb 28 முடியுதுன்னா அடுத்து வந்து மார்ச் 1 ஃபுல்லாக இருக்குது. மார்ச் 2ஆம் தேதி ஈவினிங் தான் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க. அப்போ சாலிடாக உங்கள் கையில் 2 நாள் டைம் எடுத்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்க போகிறீங்க. சரிங்களா? 6th 9th வரைக்கும் என்ன படிச்சிங்களோ அது எல்லாமே மொத்தமாக சேர்த்து தான் 10th இருக்க போகுது. பட் இருந்தாலும் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இந்த முதல் 3 லெசன்லேருந்து தான் 75 to 80% ஆஃப் கொஷின்ஸ் வந்து நமக்கு எக்ஸாம்ஸில் வரும். அப்போ என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் கவனமாக நல்லா டைம் கொடுத்து படிக்கணும் இல்லைங்களா? அதனால் என்ன பண்ணுறோம், 2 நாள் ஒரு பாடத்துக்கும் நம்ம டைம் எடுத்துக்கிறோம். அடுத்து மார்ச் 3ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் ஃபுல்லாக உங்களுக்கு கையில் இருக்கும். அந்த 4ஆம் தேதி ஈவினிங் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, டெஸ்ட் எழுத போகிறீங்க. சரிங்களா? அடுத்து வந்து மார்ச் 6ஆம் தேதி 10th லெசன் 3. அப்போ 11th 12th வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 11th 12th வேணும். குரூப் 4 பொறுத்தளவில் நான் இங்கே கொடுத்துருக்க 10 லெசன் மொத்தமாக சேர்த்திங்கன்னா 11th 12th 20 பாலிட்டி லெசனுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் தெளிவாக படிக்க போகிறீங்க. சரிங்களா? ஸோ புக் இன்டீரியர் அந்த பாடங்கள் படிக்க வேணாமானா நீங்கள் குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பாடங்கள் படிங்க. குரூப் 4 நம்ம பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் குரூப் 4. அப்போ இதுக்கான புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் மட்டும் படிக்கிறீங்க. அது எந்த டெஸ்ட்டில் கவர் ஆகும்னு கேட்டிங்கன்னா இது மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டில் உங்களுக்கு ப்ளேஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 10ஆம் தேதி. இங்கே மார்ச் 6ஆம் தேதி 10th லெசன் 3 முடியுதா? அப்போ 7, 8, 9, 10ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும் டைம் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 4 நாள் டைம் எடுத்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண போகிறீங்க. 6லேருந்து 10 வரைக்கும் கொடுத்துருக்க அத்தனை லெசனையும் பார்க்க போகிறீங்க. 11th 12th கொடுத்துருக்க புக் பேக் பாக்ஸ் கண்டென்ட், அதாவது 20 லெசனுக்கான புக் பேக் பாக்ஸ் கண்டென்ட் படிக்க போகிறீங்க. சரிங்களா? ஸோ இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ரிவிஷன் டெஸ்ட் வச்சு தான் நம்ம முடிக்கிறோம். ஸோ அப்போ February 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி மார்ச் 10ஆம் தேதி நம்மளோட பேட்ச் வந்து முடியுது. சரி, இப்போ இதோட பேமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா February 14 இதோட ரேட் வந்து இதோட பேட்சோட ஃபீஸ் வந்து 200 rupees. அப்போ February 13 வரைக்கும் என்னங்க ஃபீஸ்ன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பேட்சில் நீங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ண வரீங்க அப்படின்னா உங்களோட ஆஃபர் ப்ரைஸ் வந்து 125 rupees மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி நான் ஹிஸ்ட்ரி இல்லை INM இல்லை யூனிட் 6 ஏதோ ஒரு பேட்சில் இருக்கேன், நான் இப்போ இதுக்கு பாலிட்டிக்கும் வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் 100 rupees இதோட பாதி பேமெண்ட் மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். எப்போ வரைக்கும்? February 13 வரைக்கும். சரிங்களா? இதே ஆல்ரெடி நம்ம கொடுத்த 15 days பாலிட்டி சேலஞ்சில் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன், ஆனால் ப்ராப்பராக என்னால் ஃபாலோ பண்ண முடியலை, நான் செல்ஃபாக வந்து எனக்கு படிக்கிறதுக்கு கஷ்டம் தான், அதனால் நான் இந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணி உங்கள் கூடவே படிக்கணும்னு விருப்பப்படுறேன், ஸோ அதனால் நான் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 50 rupees மட்டும் நீங்கள் பே பண்ணிட்டு நீங்கள் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? February 14 எல்லாருக்குமே இந்த பேட்சோட பேமெண்ட் 200 rupeesன்னு மாறிடும். ஸோ அதுக்குள்ளே ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்மளோட சேனலே இப்போ தான் பேட்ச் ஜாயின் பண்ணுற வரதாக இருந்தாலும் 75 rupees வந்து நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். 125 மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதுமானது. ஆல்ரெடி வேறு ஏதோ ஒரு பேட்சில் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா பாதி பேமெண்ட் மட்டும் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், பாலிட்டிக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஃபர் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன 125 rupees தானே இந்த பேட்ச் ரொம்ப மட்டமாக இருக்குமானா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒன்லைனர் ஸ்டடி மெட்டீரியலும் கொடுத்துருவோம். அதுக்கான டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். பக்காவாக ரிவிஷன் டெஸ்ட்டும் வச்சு கொடுத்துருவோம். ரெக்கார்டட் கிளாஸஸ்மே வந்து உங்களுக்கு நீட்டாக வந்துடும். ஓகேங்களா? இது எல்லாமே டெலகிராம் பேட்சில் தான் நடக்கும். எல்லாமே முக்கியமான ஒரு விஷயம், தமிழ் லாங்குவேஜ் மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பைலிங்கல் கிடையாது, இங்கிலீஷ்லேயும் பைலிங்கல், 2 லாங்குவேஜும் சேர்த்து வராது. இங்கிலீஷ் தனியாகவும் நம்மக்கிட்ட கிடையாது. கம்ப்ளீட்டாக தமிழ் லாங்குவேஜ் மட்டும்தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இதை தாண்டி ஃபர்தராக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது போக நம்மக்கிட்ட ஹிஸ்ட்ரி பேட்ச் இப்போ வந்து நியூவாக இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரி பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா February 11 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஹிஸ்ட்ரி பேட்ச் வந்து எல்லாருக்குமே வந்து 100 rupees மட்டும்தான். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மேக்ஸ் வந்து 7 weeks சேலஞ்ச் இருக்குது. ஸோ மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பைலிங்கல் தான், உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும். டெஸ்ட் கொஷின்ஸுமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ அதோட பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 300 rupees. ஏங்க அது மட்டும் 300 கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அத்தனை சம்ஸையுமே வந்து சால்வ் பண்ணி நாங்களே உங்களுக்கு சொல்யூஷன் PDF கொடுத்துருவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், எங்கெங்கே இருக்கோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்யூஷன் PDF நாங்களே சிலபஸ் வைஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ப்ளஸ் ஆடட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஷினுமே உங்களுக்கு நாங்கள் சால்வ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? அதுக்கான ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாமே பக்காவாக உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ வந்து மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 rupees. ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட INM பேட்ச்மே வந்து போயிட்டுருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க எந்தெந்த பேட்ச் வேணுமோ குயிக்காக வந்து டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு பாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா Feb 13 ஜாயின் பண்ணிடுங்க. ஆஃபர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பேட்ச் ஜாயின் பண்ணாதவங்க நான் TNPSC ஷார்ட்கட்ஸ் பை தீபாங்கிற டெலிகிராம் சேனல் சொன்னேன் இல்லைங்களா, அங்கே ஜாயின் பண்ணி இந்த PDF வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.